தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். அன்பு இறைவா, இதோ இந்த முன்னிரவு நேரத்தில் இது எங்களுடைய திரு இறுதி ஆண்டவர் ஆலய நற்செய்தி வாசிப்பு கொடுத்தார் சகோதர சகோதரி அனிதா அவர்களும் மற்றும் எங்களுடைய தலைவருமா இருக்கிற இறுதியாளர்களுடன் சேர்ந்து நாங்கள் உண்மை துதிக்கும் ஆராதிக்கும் பொறுமை புகழவும் இந்த இடத்துல இருக்கிறோம். அப்பா அப்பா தந்தையை இதோ நாங்கள் இன்று கேட்கிற மறைவரை விரிவுரையும் எங்களுக்கு யுக்தியும் கொடுத்து எங்களுக்கு நீர் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கின்ற வழியை காண்பிக்கும்படியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மேலும் இந்த நேரத்தில் எங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் எந்த ஒரு தொந்தரவுகளும் வராமல் எங்களை வழிநடத்தும்படியாக காவல்துறை கொடுத்து வழிநடத்தும்படியாக எங்கள் ஆண்ட ஒரு ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Amen. தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமென். Amen. Thank you, sir. So praise God. Good evening. Warm welcome to Sacred Heart Church and all our friends who has joined. So இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புஸ்தகம் 1 மெக்கேபியர் மற்றும் 2வது மெக்கேபியர். அப்புறம் டைம் இருந்தா மத்தேயு காஸ்பல் கூட பார்க்கலாம். So முதலாவது புஸ்தகம் 1 மெக்கேபியர். இந்த புஸ்தகம் அப்போக்ரிஃபாவிலிருந்து ஒரு சிறப்பு புத்தகம். இது விசுவாசம் மற்றும் குடும்பத்தின் வீர கதையை சொல்கிறது. அப்போக்ரிஃபாவின் பொருள், அப்போக்ரிஃபா என்றால் பைபிளின் சில பதிப்புகளில் சேர்க்கப்பட்டுள்ள பண்டைய நூல்களின் தொகுப்பை குறிக்கிறது. ஆனால் மற்றவற்றில் நியமனம் அல்லாத அல்லது மறைக்கப்பட்டதாக கருதப்படுகிறது. அப்போக்ரிஃபா என்ற சொல் கிரேக்க வார்த்தையான எப்போக்ரிபாஸ் என்பதிலிருந்து வந்தது, அதாவது மறைக்கப்பட்ட அல்லது ரகசியம் என்று பொருள். 1 மக்கேபியரின் ஆசிரியர் யார் என்று சரியாக தெரியவில்லை. ஆனால் இது ஒரு யூத வரலாசிரியரால் எழுதப்பட்டதாக அறிஞர்கள் நம்புகிறார்கள். அநேகமாக ஹாஸ்மோனிய குடும்பத்திற்கு நெருக்கமான ஒருவர் கிமு 100 to 90 இடையில் இந்த புத்தகம் முதலில் எபிரேய மொழியில் இயற்றப்பட்டது. அசல் எபிரேய உரை தொலைந்து விட்டது என்றாலும் கூட பின்னர் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. இது இன்றும் எஞ்சியிருக்கும் பதிவு. இந்த புத்தகம் மக்கேபியர்களை பற்றியது. மன்னர் 4ஆம் அந்தியோகஸ் யூத மக்கள் மீது கிரேக்க பழக்க வழக்கங்களை திணிக்க முயன்ற போது மற்றும் எருசலேமில் உள்ள அவர்களின் புனித ஆலயத்தை இழிவுபடுத்திய போது தங்கள் கலாச்சாரத்தையும் நம்பிக்கைகளையும் பாதுகாக்க போராடிய துணிச்சலான யூத வீரர்களின் குழுவாகும். தலைவர் மத்தாத்தியா மற்றும் அவரது மகன்கள், குறிப்பாக அச்சமற்ற யூதாஸ் மக்கேபேயஸ், தங்கள் விசுவாசம் மற்றும் சுதந்திரத்திற்காக ஒரு நிலைப்பாட்டை எடுத்தனர். மக்கேபேயர் என்ற சொல் அப்படி என்றால் என்ன என்ற சொல் சுத்தியல் என்று பொருள்படும் எபிரேய வார்த்தைக்கான மகாபா என்பதிலிருந்து உருவானது. இது யூத மதகுருவும் போர் வீரருமான யூதாஸ் மக்கேபேயரின் தலைமையை குறிக்கிறது. அவர் சொலுக்கிய பேரரசுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சியை வழிநடத்தினார். இந்த சொல் பரந்த மக்கேபேயர் இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்த வந்துள்ளது. இது ஒவ்வொரு பைபிளிலும், ஒரு சில பைபிளில் இந்த புஸ்தகம் இருக்காது. இல்லை என்றாலும் கூட 1 மக்கேபியர் அதன் தைரியம், நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தின் மீதான அன்பு ஆகியவற்றின் செய்திக்காக தொடர்ந்து போற்றப்படுகிறது. முரண்பாடுகளை பொருட்படுத்தாமல் நீங்கள் யார் என்பதை பிடித்து கொள்ளும் கதை இந்த மக்கேபியரின் கதை. இந்த புத்தகத்தின் அத்தியாய வாரியான சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம். அத்தியாயம் 1 கலக்கத்தின் தீப்பொறி. ஆன்டியோகஸ் பிரச்சனை ஆரம்பமாகிறது. சொலுக்கிய சாம்ராஜ்யத்தின் அரசனாக 4ஆம் ஆன்டியோகஸ் கிரேக்க பழக்க வழக்கங்களையும் மத பழக்க வழக்கங்களையும் யூத மக்கள் மீது திணிக்க முயற்சிக்கிறார். அவர் எருசலேமில் உள்ள ஆலயத்தை அசுத்தப்படுத்துகிறார், சிலைகளை நிறுவுகிறார் மற்றும் ஓய்வு நாள் கடைபிடிக்கும் மற்றும் விருத்த சேதனம் போன்ற யூத நடைமுறைகளை தடை செய்கிறார். ஆகையால் மக்கள் மனமுடைந்து போயிருக்கிறார்கள். ஆனால் பலர் தங்கள் விசுவாசத்தை கைவிட மறுக்கிறார்கள். ரகசியமாக பாரம்பரியங்களை அமைதியாக கடைபிடிக்கிறார்கள். இது மாபெரும் மக்கேபியர் கிளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பதற்றை அறிமுகப்படுத்துகிறது. 2ஆம் அதிகாரத்தில் மத்தத்தியர் எழுந்து நிற்கிறார்.
இது இப்படியாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். அப்பொழுது மோடேன் நகரத்தை சேர்ந்த பாதிரியார் மத்தத்தியா கிரேக்க கடவுள்களுக்கு பலியிட பகிரங்கமாக மறுக்கிறார். மற்றொரு யூதர் இணங்குவதை கண்டதும் அவர் மீதும் கோபம் அடைந்து அவரை அந்த இடத்திலேயே கொன்று விடுகிறார். இது கிளர்ச்சியின் முதல் நடவடிக்கையை தூண்டுகிறது. தனது 5 மகன்களுடன் மத்தத்தியா தனது மக்களை ஆயுத பாணிகளாக அழைக்கிறார். நியாய பிரமாணத்திற்காக வைராக்கியம் உள்ளவர்களாகவும் உடன்படிக்கையை ஆதரிக்கிறவர்களாகவும் என்னுடன் வெளியே வரட்டும். இந்த சக்தி வாய்ந்த தருணம் எதிர்ப்பின் ஒரு செயலை முழு வீச்சிலான எதிர்ப்பாக மாற்றுகிறது. இந்த 5 மகன்களும் ஒன்றாக சேர்ந்து போராட டிசைட் செய்கிறார்கள். அத்தியாயம் 4, யூதாஸ் சுத்தியல். யூதாஸ் தனது பெயரை சம்பாதிக்கிறார். மத்தத்தியாவின் மகனான யூதாஸ் துணிச்சலான தந்திரோபாயங்களுடன் செலூக்கியருக்கு எதிராக தீர்க்கமான தாக்குதல்களை தாக்கும் திறனுக்காக விரைவில் மக்கபேயஸ் அல்லது சுத்தியல் என்று அறியப்படுகிறார். அதிசய வெற்றிகள். இந்த அதிகாரத்தில் மிக சிறிய படையுடன் யூதாஸ் தனது வீரர்களை பல போர்களில் வெற்றிக்கு வழிநடத்துகிறார். மன உறுதியை அதிகரிக்கிறார் மற்றும் மக்களுக்கு உத்வேகம் அளிக்கிறார். அவரது போர் உத்திகள் புராண கதை, தைரியம் மற்றும் புத்திசாலித்தனம் இரண்டையும் காட்டுகின்றன. அடுத்த அத்தியாயம் 4, ஆலயத்தின் அற்புதம். இது ஒரு அழகான ஒரு அற்புத கதை. இந்த அதிகாரத்தில் ஆலயத்தை மீண்டும் கைப்பற்றுதல் மற்றும் சுத்திகரித்தல். தொடர்ச்சியான வெற்றிகளுக்கு பிறகு யூதாசும் அவரது ஆட்களும் ஆலயத்தை மீண்டும் கைப்பற்றுகிறார்கள். அவர்கள் சிலைகளை அகற்றி புனித இடத்தை தூய்மைப்படுத்துகிறார்கள். இது யூத மக்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அளிக்கும் ஒரு தருணத்தை குறிக்கிறது. எண்ணெயின் அதிசயம். இப்படியாக இருக்கும் பொழுது மெனோராவில் ஒரு நாள் எரிவதற்கு போதுமான எண்ணெயை மட்டுமே அவர்கள் காண்கிறார்கள். ஆனால் அது அற்புதமாக 8 நாட்கள் நீடிக்கும். இது கோயிலை ஒளிர செய்ய அனுமதிக்கிறது. என்னுடைய பின்னால் இருக்கும் பிக்சர் பாத்தீங்கன்னா தட் இஸ் மெனோரா. சோ இது மெனோரா என்பது யூத பாரம்பரியத்தில் தோன்றிய ஒரு புனிதமான 7 கிளைகள் கொண்ட மெழுகுவர்த்தி ஆகும். இது ஹனுக்காவின் தோற்றம். யூத மக்களின் நீடித்த ஒளி மற்றும் நம்பிக்கையை கொண்டாடுகிறது. அவங்க கிட்ட ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல இந்த மெனோரா. சோ அந்த ஃபெஸ்டிவலுடைய பேர் ஹனுக்கா என்று. அத்தியாயம் 5, சண்டையை விரிவுபடுத்துதல். சக யூதர்களை மீட்பது எப்படி என்று இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். யூதாசும் அவரது சகோதரர்களும் சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள யூத சமூகங்களை விடுவிக்க தொடங்குகிறார்கள். மற்றவர்களை பாதுகாக்க அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைப்பதால் தங்கள் நம்பிக்கை மற்றும் மக்கள் மீதான அவர்களின் விசுவாசம் தெளிவாக தெரிகிறது. இந்த அத்தியாயம் மக்கபேயர் தங்கள் சொந்த சுதந்திரத்திற்காக மட்டுமல்ல, தொலைதூர யூதர்களை பாதுகாக்கவும் எல்லாரும் ஒன்று சேருகிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது. இது அவர்களின் பணி, மக்கள் நம்பிக்கை மற்றும் குடும்பத்தை பற்றியது என்பதை காட்டுகிறது. எல்லாரும் ஒன்று கூடி நின்று ஒன்றாக போராடுகிறார்கள், ஒன்றாக இருக்கிறார்கள். அடுத்த அத்தியாயம் விலையுயர்ந்த முற்றுகை. அந்தியோகஸ் தனது படைகளை எருசலேமுக்கு அனுப்புகிறார். யூதாஸின் படைகள் நகரத்தில் முற்றுகையிடப்படுகின்றன. உணவு குறைந்து வருகிறது. மக்கள் பட்டினியை எதிர்கொள்கின்றனர். இது சுதந்திரத்தின் விளைவின் கடுமையான நினைவூட்டல். ஆனால் யூதாஸின் தைரியம் அவர்களுக்கு சகித்து கொள்ள உதவுகிறது. இந்த தருணத்தில் தெய்வீக டிவைன் இன்டர்வென்ஷன் என்று சொல்வோம். தெய்வீக நேரம். விஷயங்கள் பயங்கரமாக தோன்றும் பொழுது அந்தியோகஸ் ராஜா எதிர்பாராத விதமாக இறந்து குழப்பத்தை ஏற்படுத்தி இறுதியில் எதிரியை பின்வாங்க வழி நடத்துகிறார். மக்கபேயர்கள் இதை தெய்வீக தயவின் அடையாளமாக பார்க்கிறார்கள். அடுத்த அத்தியாயம் 7, சைமன் முன்னிலை வசிக்கிறார். சீமோனின் எழுச்சி. யூதாஸின் மரணத்தை தொடர்ந்து அவரது சகோதரர் சீமோன் ஒரு தலைவராக வெளிப்படுகிறார். அவர் ஞானம் உள்ளவராகவும் தந்திரோபாயம் உள்ளவராகவும் நிரூபிக்கிறார். தம் மக்களிடமிருந்து மரியாதையை சம்பாதிக்கிறார். சீமோன் ரோமானியர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை பேச்சுவார்த்தை நடத்தி யூதேயாவுக்கு ஓரளவு சுதந்திரத்தை பெற்று யூத சுயாட்சியில் ஒரு புதிய அத்தியாயத்தை குறிக்கிறார். அடுத்த அத்தியாயம் மரபு தொடர்கிறது. அத்தியாயம் 8, ராஜதந்திரம் மற்றும் மூலோபாயம், டிப்ளமசி அண்ட் ஸ்ட்ராட்டஜி. எப்படியாக ஒரு நாட்டை காப்பாற்றுறார் என்று.
சைமனின் ராஜதந்திர திறன்களை கூட்டணிகளை உறுதிப்படுத்த உதவுகின்றன. யூத அரசின் உயிர் வாழ்வை உறுதி செய்கின்றன. இராணுவ வலிமையைப் போலவே அரசியல் சூழ்ச்சியும் முக்கியமானது என்பதை அவர் புரிந்து கொள்கிறார். யூதாஸ் மற்றும் அவர்களின் துணிச்சலான வீரர்களின் நினைவு கௌரவிக்கப்படுகிறது. மக்களிடையே விசுவாசம் மற்றும் பின்னடைவு ஆகியவற்றின் மதிப்புகளை வலுப்படுத்துகிறது. அடுத்த அத்தியாயம் யூதாஸின் வீர இறுதி நிலைப்பாடு. அத்தியாயம் 9 யூதாஸ் தனது மக்களை இறுதி வரை பாதுகாக்க தீர்மானித்து பெரும் முரண்பாடுகளை எதிராக ஒரு கடைசி போரை நடத்துகிறார். எண்ணிக்கையில் மிஞ்சிய ஆனால் உடைக்கப்படாமல் அவர் தைரியம் மற்றும் நம்பிக்கையின் மரபை விட்டு சென்று போராடி கடைசியாக இருக்கிறார். யூதாஸின் மரணம் சோகமானது, ஆனால் அவரது துணிச்சல் அவரது பெயரில் போராட்டத்தை தொடரும். அவரது சகோதரர்கள் உட்பட மற்றவர்களுக்கு நிச்சயமாக ஊக்கம் அளித்தது. அடுத்த அத்தியாயம் 10 சீமோனின் தலைமை, ஒரு புதிய சகாப்தம். சைமனின் தலைமை ஒப்பீடளவில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையின் காலத்தை அறிமுகப்படுத்துகிறது. அவர் யூத சமூகத்தை மீண்டும் கட்டியெழுப்புவதிலும் பலப்படுத்துவதிலும் மிகவும் கவனம் செலுத்துகிறார். இந்த அத்தியாயம் கோயிலின் முக்கியத்துவத்தையும் அவர்களின் நம்பிக்கை மற்றும் பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்காக சமூகத்தின் அர்ப்பணிப்பையும் வலியுறுத்துகிறது. அத்தியாயம் 11 அதிகாரங்களின் சவால்கள். நாம் அதிகாரிகளாக இருக்கும் பொழுது நிறைய சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணோம். அப்படியாக அந்த காலத்திலும் இருந்தது. சைமன் வழி நடத்தும் போது சமூகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நிறைய சவால்கள் எழுகின்றன. ஒற்றுமையும் நம்பிக்கையும் பராமரிப்பதில் தலைவர்கள் எதிர்கொள்ளும் போராட்டங்களை இந்த அத்தியாயம் எடுத்து காட்டுகின்றது. துன்பத்தில் பின்னடைவு சவால்கள் இருந்த போதிலும் சீமோன் உறுதியாக இருக்கிறார். மக்கபேய ஆவியின் வலிமையை உருவகப்படுத்துகிறார். அடுத்த அத்தியாயம் 12 பிரதிபலிப்பு நேரம். யூத மக்கள் தங்கள் பயணத்தை பிரதிபலிக்க நேரம் ஒதுக்குகிறார்கள். அவர்களின் வெற்றிகளையும் அவர்களின் மரபுகளின் முக்கியத்துவத்தையும் கொண்டாடுகிறார்கள். எதிர்கால சந்ததியினருக்கு வலிமையின் ஆதாரமாக நம்பிக்கை, குடும்பம் மற்றும் சுதந்திரத்திற்கான தற்போதைய அர்ப்பணிப்பை இந்த விவரிப்பு வலியுறுத்துகிறது. அத்தியாயம் 13 மற்றும் 14 நம்பிக்கையான எதிர்கால மற்றும் அமைதிக்கான நேரம். யூதாஸின் சகோதரனான சீமோன் இறுதியில் யூதேயாவுக்கு அரசியல் சுதந்திரம் பெற்று யூதாஸின் சுதந்திர யூத நாடு என்ற கனவை நிறைவேற்றுகிறார். சமாதான ராஜ்யம். சீமோனின் தலைமை சமாதானம் மற்றும் ஸ்திரத்தன்மையின் காலத்தை கொண்டு வருகிறது. இது நீண்ட வருட போராட்டத்திற்கு மகிழ்ச்சியான முடிவை குறிக்கிறது. கோயில் பாதுகாப்பாக உள்ளது. மக்கள் சுதந்திரமாக வழிபடலாம் என்ற ஒரு நிலைமை வந்தது. எல்லாரும் சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். இந்த புஸ்தகம் முதல் மக்கபேயர். ஒவ்வொரு அத்தியாயமும் தைரியமான மக்கள் சாத்தியமில்லாத சவால்களை எதிர்கொள்வதையும் ஆறுதலுக்கு மேல் விசுவாசம், குடும்பம் மற்றும் சுதந்திரத்தை தேர்ந்தெடுப்பதையும் சொல்கிறது. தைரியமான போர்கள் முதல் அற்புதமான தருணங்கள் வரை இந்த கதைகள் பின்னடைவின் சக்தியையும் ஒருவரின் நம்பிக்கைகளுக்கு உண்மையாக இருப்பதன் மகிழ்ச்சியையும் காட்டுகின்றன. இது முதல் மக்கபேயர் புஸ்தகத்தின் சுருக்க கதை. We'll move on to the book of Second Maccabees. இரண்டாம் மக்கபேயர் என்பது முதல் மக்கபேயரின் கதையின் ஈர்க்கக்கூடிய தொடர்ச்சி ஆகும். இது மக்கபேயின் கிளர்ச்சியை, சுற்றியுள்ள நிகழ்வுகள் மற்றும் அடக்குமுறைக்கு எதிரான யூத மக்களின் வீரமான போராட்டத்தை பற்றிய ஆழமான பார்வையை வழங்குகிறது. அதன் முன்னோடியை போல் அல்லாமல் இது ஒரு வரலாற்று கணக்காகவும் இரண்டு மக்கபேயர் ஒரு தனித்துவமான மத தோணியை கொண்டுள்ளது. தெய்வீக தலையீடு, பிரார்த்தனை மற்றும் விசுவாசத்தின் முக்கியத்துவம் உள்ளிட்ட போராட்டத்தின் ஆன்மீக அம்சங்களில் கவனம் செலுத்துகிறது. இந்த புத்தகத்தின் கவனிக்க வேண்டிய முக்கிய குறிப்புகள். ஆசிரியர் மற்றும் முன்னோக்கு. ஹெலனிஸ்டிக் காலத்தை சேர்ந்த ஒரு யூத எழுத்தாளர் பாரம்பரியமாக கூறப்படும் இந்த புத்தகம் பெரும்பாலும் கிமு 2ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. இது நிகழ்வுகளின் அதிக இறையியல் விளக்கத்தை முன்வைக்கிறது. யூத மக்களின் போராட்டங்களில் கடவுளின் பங்கு எடுத்து காட்டுகிறது.
அற்புதங்களில் கவனம் செலுத்துகிறது. இந்த 2ஆம் மக்கேபியர் போர்களின் போது பெறப்பட்ட பரலோக உதவி மற்றும் ஜெபத்தின் முக்கியத்துவம் போன்ற பல அற்புதமான நிகழ்வுகளை இந்த புஸ்தகம் விவரித்து உள்ளது. அடுத்ததாக தியாகம் மற்றும் உத்வேகம், மார்ட்டிடம் அண்ட் இன்ஸ்பிரேஷன். இந்த புத்தகம் தியாகத்தின் கருப்பொருளை வலியுறுத்துகிறது. தங்கள் நம்பிக்கைக்காக இருந்த யூத ஹீரோக்களின் கதைகளை காட்டுகிறது. அடுத்ததாக ஆலயத்தின் சீரமைப்பு, ரெஸ்டரேஷன் ஆஃப் த டெம்பிள். இது ஆலயத்தின் மறு அர்ப்பணிப்பு மற்றும் அர்ப்பணிப்பிலிருந்து ஹனுக்கா கொண்டாட்டத்தை இன்னும் விரிவாக விவரிக்கிறது. அடுத்ததாக ஒற்றுமை மற்றும் விசுவாசத்திற்கான அழைப்பு, கால் டு யூனிட்டி அண்ட் ஃபேத். இந்த புஸ்தகத்தின் இலக்கிய நடை, வாட் இஸ் த லிட்ரரி ஸ்டைல் ஆஃப் திஸ் புக், செகண்ட் மேக்கபீஸ். இந்த புஸ்தகத்தின் வரலாறு மற்றும் இறையியல் பிரதிபலிப்பு ஆகியவற்றின் தனித்துவமான கலவையை பயன்படுத்துகிறார். இது நிகழ்வுகளின் மறுபரிசீலனை மட்டுமல்ல, ஆன்மீக ஊக்கம் மற்றும் தார்மீக பாடங்களின் ஆதாரமாகவும் அமைகிறது. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தடாக்ஸ் மரபுகளில் உபாகம சத்து புத்தகங்களில் ஒரு பகுதியாக கருதப்பட்டாலும் கூட, புராட்டஸ்டன்ட் பைபிள்களில் இது அப்போக்ரிபா என வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் அதிகாரம் மற்றும் முக்கியத்துவம் குறித்து மாறுபட்ட கருத்துக்களை எடுத்து காட்டுகிறது. 2 மக்கேபியர், விசுவாசத்தின் சக்தி, ஒருவரின் நம்பிக்கைகளுக்காக நிற்க வேண்டியதன் முக்கியத்துவம், மத சுதந்திரத்திற்காக போராடியவர்களின் நீடித்த பாரம்பரியம் ஆகியவற்றின் இதயபூர்வமான நினைவூட்டலாக செயல்படுகிறது. சாப்டர் வைஸ் சிக்னிபிகன்ஸ் பார்ப்போம் என்றால், அத்தியாயம் 1 ஒற்றுமைக்கான அழைப்பு காட்சியை அமைக்கிறது. யூத சமூகம் ஒடுக்குமுறையாளர்களுக்கு எதிராக தங்கள் மூதாதையர்களின் வீர நிலைப்பாட்டை பற்றி செய்தியை பெறுகிறது. ஒற்றுமைக்கான அழைப்பு, எருசலேமில் உள்ள யூத தலைவர்களின் கடிதம் பல்வேறு நாடுகளில் உள்ள யூதர்களிடையே ஒற்றுமையை வலியுறுத்துகிறது. ஆலயத்தின் மறு பிரதிஷ்டையை கொண்டாடுகிறது. ஒற்றுமை உணர்வை ஊக்குவிக்கிறது. அடுத்த அத்தியாயம் கோயிலின் அதிசயம். வனவாசத்தின் போது கோவிலில் புனித நெருப்பு எவ்வாறு அற்புதமாக பாதுகாக்கப்பட்டது என்பதை கதை விவரிக்கிறது. கோயிலை சுற்றியுள்ள குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளின் சுருக்கமான குறிப்பு, நம்பிக்கை மற்றும் கலாச்சாரத்தின் அடையாளமாக அதன் முக்கியத்துவத்தை நிறுவுகிறது. அத்தியாயம் 3 தலைமை குருவின் சவால்கள். ஹெலியோடோரஸின் அறிமுகம். சிரியாவின் அரசன் ஆலயத்திலிருந்து பொக்கிஷங்களை கைப்பற்ற ஹெலியோடோரஸை அனுப்புகிறான். இது யூதர்களிடையே அச்சத்தை தூண்டுகிறது. இங்குதான் நம்ம தெய்வீக தலையிட பார்ப்போம். ஒரு வியத்தகு திருப்பத்தில் பிரதான ஆசிரியர் ஜெபித்து பார்வை மற்றும் பரலோக தலையீட்டுக்கு சாட்சியாக இருக்கிறார். இது ஹெலியோடரஸ் வீழ்த்தப்படுவதற்கு வழிவகுக்கிறது. அடுத்த அத்தியாயம் மக்களின் சக்தி, தார்மீக சங்கடம். பிரதான ஆசாரியரான ஜேசன் கிரேக்க நடைமுறைகளை அறிமுகப்படுத்தி பாரம்பரியவாதிகளிடையே அமைதியின்மையை தூண்டுகிறார். திரும்பவும் அந்த முதல் மக்கேபியில் இருந்த அதே மாதிரி பிரச்சனைகள் இங்கவும் வர ஆரம்பிக்கிறது. அப்பொழுது யூத சமூகம் தங்கள் கலாச்சாரம் மற்றும் அடையாளத்தில் வெளிநாட்டு செல்வாக்கின் விளைவுகளை எவ்வாறு விவாதிக்கிறது என்பதை பற்றி நுண்ணறிவாக இந்த அதிகாரம் கூறுகிறது. அடுத்த அத்தியாயம் துன்புறுத்தலும் உயர்த்தியாகமும். அத்தியாயம் 5 ஈவிரக்கமற்ற ஒடுக்குமுறை. யூத மக்கள் எதிர்கொள்ளும் கொடுமையை வெளிப்படுத்தி துன்புறுத்தலுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க வழிவகுக்கிறது. தங்கள் நம்பிக்கையை கைவிட மறுத்து மரணத்தை எதிர்கொள்ளும் ஆழ்ந்த தைரியத்தை காட்டும் துணிச்சலான ஆத்மாக்களின் கதைகள் வெளிப்படுகின்றன. அடுத்த அத்தியாயம் எல்லையசாரின் தியாகம். புதிய நாயகன் இந்த அத்தியாயத்தில் தோன்றுவார். எலையாசார் என்ற மதிப்புமிக்க வேதபாரகர் பன்றி இறைச்சி சாப்பிடுவதை விட மரணத்தை தேர்ந்தெடுத்து அழுத்தங்களுக்கு மத்தியில் அசைக்க முடியாத விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். அவரது தியாகம் பலருக்கு ஊக்கம் அளிக்கிறது. ஒருவரின் நம்பிக்கைகளுக்கு உண்மையாக இருப்பதன் மதிப்பை அவர்களுக்கு கற்பிக்கிறது, ஒரு பெரிய விலையில் கூட. அடுத்த அத்தியாயம் 7 சகோதரர்கள். தாயின் பலம். ஒரு தைரியமான தாயின் பலம். 7 மக்கள் ஒரு தாயோடு இருப்பார்கள். ஒரு தைரியமான தாய் தனது 7 மகன்களையும் கொடூரமான சித்திரவதைகளை எதிர்கொண்டாலும் தங்கள் நம்பிக்கையை கைவிடாமல் உறுதியாக நிற்க ஊக்குவிக்கிறார். இறுதி தியாகம். ஒவ்வொரு சகோதரரும் பயங்கரமான சவால்களை சந்திக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவருக்கொருவர் அவர்களின் அன்பும்
அவர்களின் தாயின் ஊக்கமும் அவர்களின் விசுவாசம் மற்றும் ஒற்றுமையின் சக்தியை காட்டுகிறது. அவர்கள் விட்டு கொடுக்காமல் ஒன்றாகவே இருந்து ஒன்றாகவே போராடுவார்கள். அடுத்த அத்தியாயம் 8, யூதாஸ் மக்கபேஸ் ஊதியமாகிறார். இங்க ஒரு ஹீரோ வெளிப்படுகிறார். தனது உறவினர்களின் தியாகத்தால் ஈர்க்கப்பட்டு துணிச்சலான தலைவரான யூதாஸ் மக்கபேஸ் அடக்குமுறையாளர்களுக்கு எதிராக போராட ஆதரவை திரட்ட தொடங்குகிறார். அவர் எதிர்ப்பு உணவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் மற்றும் நீதி தேடுபவர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக மாறுகிறார். அத்தியாயம் 9, அந்தியோகஸின் வீழ்ச்சி. வெறும் பாலைவனங்கள் ஆலயத்திற்கு எதிராக தூஷணம் செய்த அந்தியோக மன்னன் தெய்வீக தண்டனையை எதிர்கொள்கிறான். அவர் இறுதியில் நோய்வாய்ப்படுகிறார், தனது தோல்வியை ஒப்புக்கொள்கிறார். இது மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் கூட சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை காட்டுகிறது. அடுத்த அத்தியாயம் ஆலயத்தின் மறுபிரதிஷ்டை. மகிழ்ச்சியான மறுசீரமைப்பு. யூதாஸ் எருசலேமை மீண்டும் கைப்பற்றுவதற்கான ஒரு வெற்றிகரமான பிரச்சாரத்தை வழிநடத்துகிறார். இது ஆலயத்தின் மறுபிரதிஷ்டையில் உச்சக்கட்டத்தை அடைந்தது. இது அனைத்து யூதர்களுக்கும் மகிழ்ச்சி மற்றும் கொண்டாட்டத்தின் தருணம். விளக்குகளின் திருவிழா. இந்த புத்தகத்திலும் கூட இந்த திருவிழா பற்றி இருக்கும். விளக்குகளின் திருவிழாவாக ஹனுக்காவை நிறுவுவது அனைவருக்கும் அவர்களின் சுதந்திரத்தையும் பின்னடைவையும் நினைவூட்டுகிறது. இந்த புஸ்தகத்தின் முடிவுரை விசுவாசத்தின் மரபு. நெகிழ்ச்சியான ஆவி 2 மக்கபேயர் துன்பத்தின் மீதான விசுவாசத்தின் வெற்றியை விளக்குகிறார். ஒற்றுமை, தைரியம் மற்றும் ஒருவரின் பாரம்பரியத்தை மதித்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. தியாகிகள் மற்றும் தலைவர்களின் கதைகள் எதிர்கால சந்ததியினருக்கு நம்பிக்கை மற்றும் சமூகத்தில் காணப்படும் வலிமையை பற்றிய சக்தி வாய்ந்த செய்தியாக இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கிறது. மக்கபியஸின் இந்த அத்தியாயம் போன்ற சிறப்பு அம்சங்கள் வியத்தகு நிகழ்வுகள் மற்றும் உரையை வரையறுக்கும் உணர்ச்சிகரமான பயணங்கள் இரண்டையும் கைப்பற்றுகின்றன. யூத மக்கள் தங்கள் சோதனைகளை எதிர்கொள்ளும் போது அவர்களின் பின்னடைவையும் நம்பிக்கையும் காண்பிக்கின்றன. இந்த புஸ்தகத்தின் சமரி. 1 மக்கபேர் மற்றும் 2வது மக்கபேர். இந்த புஸ்தகத்தின் சமரியை நாம் கேட்டோம். இந்த புஸ்தகத்தின் முடிவு ஹனுக்கா ஆசீர்வாதம். மக்கபேர்களின் தைரியத்தின் ஒளி நம் ஒவ்வொருவரையும் நம்மை வழிநடத்தட்டும். கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் நமது விசுவாசம் பிரகாசிக்கப்படட்டும் என்று கூறி ஜெபித்து இந்த பைபிள் கீநோட்ஸை நான் முடிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய ஒளி நம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் எப்பொழுதும் இருந்து நம்மை பாதுகாக்கட்டும். ஆமென். And that is the end of the book of 2 Maccabees. டைம் நம்மளுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். மேத்யூ பத்தி பேசுறேன். we will end. எவ்வளவு டைம் இருக்குமா? மேம் இன்னும் 10 minutes இருக்குதுங்க மேம். We have 10 minutes. ஓகே, தெரியல முடியுமா? Gospel of Matthew. சோ பேசலாங்களா, எண்ட் பண்ணலாங்களா? பண்ணுங்க. பேசலாங்களா? Yeah. So that is the end of Old Testament. So இறுதி ஆண்டவர் கோயில் கூட நான் ஜேர்னி பண்ணி பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஸோ அது ஒரு பெரிய ஹல்லேலூயா, praise be to God. ஸோ எல்லா புஸ்தகங்களும் நம்ம பேசியிருக்கோம். நம்ம ரெக்கார்ட் கூட இட் இஸ் அவைலபிள். ஸோ நம்ம எப்போ எந்த புஸ்தகம் பற்றி தெரிந்து கொள்ளணும்னாலும் அந்த இதில் நம்ம சர்ச் கொடுத்து சர்ச் பண்ணி அதை கேட்கலாம். ஓல்ட் டெஸ்டமெண்ட் புக்ஸ் ஆர் ஆல் அவைலபிள் இன் தமிழ் லாங்குவேஜ். ஸோ இன்றிலிருந்து நம்ம புதிய ஏற்பாட்டை துவங்குகிறோம். காஸ்பல் ஆஃப் மத்தேயு. புதிய ஏற்பாட்டின் முதல் புத்தகமான மத்தேயு நற்செய்தி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, ஊழியம், மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றிய ஒரு கணக்காகும். இது இயேசுவின் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவரான மத்தேயு என்பவரால் எழுதப்பட்டது. அவர் இதை கிபி 60 70 எழுதியதாக கருதப்படுகிறது. மேத்யூ ஒரு வரி வசூலிப்பவராக எண்கள் அவருக்கு முக்கியமாக இருந்தது. அவருக்கு பதிவுகள் முக்கியம், பரம்பரை அவருக்கு முக்கியம். ஆகவே இந்த புத்தகத்தை எழுத தேவன் அவரை பயன்படுத்தி இருக்கலாம். உங்கள் ஆளுமை எதுவாக இருந்தாலும் கூட இயேசு யார் என்பதை வெளியே கொண்டு வர கடவுள் அதை பயன்படுத்துகிறார். அவன் வரி வசூலிப்பவனாக இருந்ததால்
நல்லது வெளியே வா என்று தேவன் சொன்னார். நாம் பதிவை விரிவாக எழுதுவோம். எனவே புத்தகம் அத்தியாயம் 1 வசனம் 1 உடன் தொடங்குகிறது. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளி பட்டியல். இது நேரடியாக அரசரின் வம்சாவளியை சொல்கிறது. தாவீதின் ராஜா ஆபிரகாம் சாதாரணமானவர் அல்ல, அவர் ஒரு ராஜாவை விட மேலானவர். இப்போது ஏன் ஆபிரகாம் டேவிட் என்று? ஆபிரகாம் தேவன் உடன்படிக்கை செய்த ஒரு உடன்படிக்கை மனிதர். தேவன் ஆபிரகாமிடம் சொன்னார், உன் மூலமாக ராஜாக்கள் வருவார்கள். எனவே மத்தேயு யூத மக்கள் எப்படி இருந்தார்கள் என்ற செய்தி நமக்கு தருகின்றது. உண்மையில் அவர் ஆபிரகாமின் சந்ததி, அவர் மூலம் ராஜாக்கள் வருவார்கள் என்று கடவுள் வாக்குறுதி அளித்தார். மக்கள் தாவீதை தங்கள் ராஜாவாக அறிந்திருந்தனர். தாவீதின் மகன் சிங்காசனத்தில் ஆட்சி செய்வார் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். எனவே அவர் ஒரு வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா என்றும் அவர் தாவீதிடமிருந்து வருவார் என்றும் வெளியே கொண்டு வர முயன்றனர். யூதர்களின் மெஸ்ஸியா ராஜாவான இந்த இயேசுவின் வம்சாவளி தாவீது மற்றும் ஆபிரகாம் வரை காணப்படுகிறது. இந்த புத்தகத்தின் கருப்பொருள் மத்தேயு 1:23 நாம் படிப்போம். அதிகாரத்துடன் தொடங்குகிறது. இதோ கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று. இம்மானுவேல் என்றால் இறைவன் நம்முடன் இருக்கிறார் என்று அர்த்தம். எனவே மத்தேயு தம் சுவிசேஷம் முழுவதும் மெஸ்ஸியாவின் வாக்குத்தத்தங்களை எடுத்துரைக்கிறது. மத்தேயு chapter 2 verse 6. பெத்லகேமே, யூத தேசத்தில் யூதாவின் ஆட்சியாளர்களில் அவர்கள் எந்த வகையிலும் குறைந்தவர்கள் அல்ல. உன்னிடத்திலிருந்து ஒரு தலைவன் வருவான், அவர் என் மக்கள் இஸ்ரேலரை வழி நடத்துவார் என்றார். மத்தேயு ஏன் எழுதப்பட்டது என்று நாம் பார்த்தோம் என்றால், யோவானை போல் அல்லாமல் மத்தேயு தனது நோக்கத்தை வெளிப்படையாக கூறவில்லை. இருப்பினும் அவரது ஆரம்ப வசனம் இந்த புத்தகம் எதை பற்றியது என்பதை மிகவும் தெளிவுபடுத்துகிறது. இயேசு மெஸ்ஸியா, தாவீதின் மகன், ஆபிரகாமின் மகன். இந்த நற்செய்தியின் மீதமுள்ள பகுதிகள் இயேசு யார் என்பதற்கான ஆதாரங்களை முன்வைக்கின்றன. அவர் மீகா மற்றும் ஆமோஸ் ஆகியவற்றில் உள்ள வாக்குத்தத்தங்களை வெளிப்படுத்துகிறார். மெஸ்ஸியாவாக ராஜாவை குறித்து ஏசாயாவில் உள்ள வாக்குத்தத்தங்களையும் அவர் வெளிப்படுத்துகிறார். ஏனென்றால் அவர் இயேசுவை ராஜாக்களின் ராஜாக்களாகவும் யூதாவின் ராஜாவாகவும் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியும் பார்க்கிறோம். மத்தேயு 6:33 முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் மிற்றவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மத்தேயு 6 நாம் படிப்போம். இந்த புத்தகத்தின் குறிக்கோள். மத்தேயுவின் முதன்மை நோக்கம் இயேசு மெஸ்ஸியா மற்றும் இஸ்ரேலின் ராஜா என்பதை நிரூபிக்கிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவது மற்றும் கடவுளுடைய மக்களுடன் ஒரு புதிய உடன்படிக்கையை நிறுவுகிறது. மத்தேயு நற்செய்தி மற்ற நற்செய்திகளில் இருந்து வேறுபடுத்தும் பல தனித்துவமான கற்றல் புள்ளிகளை கொண்டுள்ளது. முக்கியமானது இங்கே நாம் ஹைலைட் செய்திருக்கிறேன். இயேசுவை மெஸ்ஸியாவாக வலியுறுத்தல். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களின் இயேசுவின் நிறைவேற்றத்தை மத்தேயு எடுத்து காட்டுகிறார். அவருடைய மெஸ்ஸியானியத்தை அடையாளத்தை நிரூபிக்கிறார். இரண்டாவதாக மலை பிரசங்கம். இந்த புத்தகத்தில் மலை பிரசங்கம் பற்றி பேசப்படும். மத்தேயு 5:7 படித்தோம் என்றால் இயேசுவின் மிக விரிவான போதனை அமர்வை கொண்டுள்ளது. இது சொல்வோம் எதிரிகளின் அன்பு மற்றும் கர்த்தருடைய ஜெபம் போன்ற தலைப்புகளை உள்ளடக்கி உள்ளது. பியாட்டிடியூட்ஸ். இரண்டாவதாக ராஜ்யத்தின் ஓமைகள். தாலந்துகளின் ஓமை 25:14-30 வரை. செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளின் உவமை போன்ற தேவனுடைய ராஜ்யத்தின் தன்மை விளக்கும் பல உவமைகளை மத்தேயு உள்ளடக்கி உள்ளது. இந்த உவமை நாம் முன்னிலைப்படுத்த விரும்புகிறோம். செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகளின் உவமை மத்தேயு 25:31-46 முறை. இறுதி நியாய தீர்ப்பு மற்றும் மற்றவர்களுக்கு சேவை செய்வதன் முக்கியத்துவத்தை பற்றி இயேசுவின் சக்தி வாய்ந்த போதனை. உவமையின் முறிவு இங்கே. மனுஷகுமாரன் தேவதூதர்களால் சூழப்பட்டு ஒரு சிங்காசனத்தில் அமர்ந்து மக்களை 2 குழுக்களாக பிரிக்கும் ஒரு எதிர்கால காட்சியை இயேசு விவரிக்கிறார். செம்மறி ஆடுகள் மற்றும் வெள்ளாடுகள். பிரித்தல். செம்மறி ஆடுகள் வலது புறத்திலும் வெள்ளாடுகள் இடது புறத்திலும் வைக்கப்படுகின்றன. இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியாது.
முதல் முறையாக கேட்பீர்கள் என்றால் தயவு பண்ணி கேளுங்கள். செம்மறி ஆடுகள் வலது புறத்திலும் வெள்ளாடுகள் இடது புறத்திலும் வைக்கப்படுகின்றன. இந்த பிரிவு சமூகத்தின் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பினர்களை தனிநபர்கள் எவ்வாறு நடத்துகிறார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டது. செம்மறி ஆடு வலதுபுறம் இருக்கும். பசித்தவர்களுக்கு உணவளித்தல், தாகமுள்ளவருக்கு தண்ணீர் கொடுத்தல், அந்நியர்களை வரவேற்றுதல், நிர்வாணமாக இருப்பவர்களுக்கு ஆடை கொடுப்புதல், நோயுற்றவர்களை பார்வையிட்ட கைதிகள் பார்த்து கொண்டார். இதெல்லாம் ரைட் சைடு இருக்கும் செம்மறி ஆடுகள் செய்தார்கள் என்று கூறுகிறார். இடதுபுறம் இருக்கும் ஆடுகள் இந்த கருணை செயல்களை செய்ய தவறிவிட்டார்கள். நான் சொன்ன அத்தனை காரியங்களையும் இடதுபுறம் இருக்கும் அந்த ஆடுகள் செய்ய தவறிவிட்டார்கள். கடைசியாக நியாய தீர்ப்பு. ராஜா ஏசு அங்க இருப்பார். ஆடுகளிடம் கூறுகிறார், வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள். வசனம் 34 இருக்கும். மற்றும் ஆடுகளுக்கு, இந்த இடதுபுறம் இருக்கும் ஆடுகளுக்கு, சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு விலகுங்கள், பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கும் நித்திய அக்கினிக்குள் நீங்கள் போவீர்கள் என்று வசனம் 41 படிப்போம். இப்படியாக அவர் ஏற்கூடுகிறார் என்று பார்த்தோம் என்றால், இவர்களில் சிறியவருக்கு நாம் சேவை செய்யும் அல்லது புறக்கணிக்கும் போதெல்லாம் நாம் அவருக்கு சேவை செய்கிறோம் அல்லது ஆண்டவருக்கே புறக்கணிக்கிறோம் என்று ராஜா விளக்குகிறார். இது இந்த செம்மறி ஆடு மற்றும் ஆடுகளின் கதை. மிகவும் சிறியவர் ஆகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். மிகவும் சிறியவர்களாகியவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாமல் இருந்தீர்களோ அதை எனக்கே நீங்கள் செய்யவில்லை. இந்த கதையின் முக்கிய புள்ளிகள்: மற்றவர்களுக்கு, குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு சேவை செய்வது இயேசுவுக்கே சேவை செய்ததற்கு சமம். மற்றவர்களை புறக்கணிப்பது இயேசுவை புறக்கணிப்பதற்கு சமம். நமது செயல்கள் நித்திய விளைவுகளை கொண்டுள்ளன. இந்த உவமை கோட்பாட்டு நம்பிக்கை மட்டுமல்ல, நடைமுறை அன்பையும் இரக்கத்தையும் வலியுறுத்துகிறது. இந்த உவமை நமது முன்னுரிமைகளை மறுமதிப்பீடு செய்வதற்கும் மற்றவர்களை தயவு, பశ్చాத்தாபம் மற்றும் தாராள மனப்பான்மையுடன் நடத்துவதற்கும் சவால் விடுக்கிறது. நம் செயல்களின் மூலம் இயேசுவையே நாம் சேவிக்கிறோம் என்பதை அங்கீகரிக்கிறோம். அடுத்ததாக பெரிய கட்டளை. எல்லா நாடுகளையும் சீஷர்களாக்குங்கள். 28ஆம் அதிகாரம் 18-20 இப்படியாக கூறும். என்று இயேசு தம் சீடர்களுக்கு கட்டளையிட்டதின் மூலம் மத்தேயு முடிக்கிறார். சுவிசேஷம் மற்றும் சிஷத்துவத்தின் முக்கியத்துவத்தை இந்த அதிகாரம் வலியுறுத்துகிறது. சீஷத்துவம் குறித்த இயேசுவின் போதனைகள். மனத்தாழ்மையின் முக்கியத்துவம் 18ஆம் அதிகாரம் 1-5. மன்னிப்பு மற்றும் மற்றவர்களுக்கு மீதான அன்பு உட்பட அவரை எவ்வாறு பின்பற்றுவது என்பது குறித்து இயேசுவின் வழிமுறைகளை மத்தேயு எடுத்து காட்டுகிறார். அடுத்ததாக பெண்களின் பங்கு. இப்புத்தகத்தில் பெண்களை பற்றி என்ன கூறுகிறார் மத்தேயு? இயேசுவின் வம்சாவளி 1ஆம் அதிகாரம் 1 5ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் மற்றும் மாகியின் வருகை மற்றும் உயிர்த்தெழுதல் கதை போன்ற இயேசுவின் வாழ்க்கை மற்றும் ஊழியத்தில் பெண்களின் ஈடுபாடு பற்றிய பல கணக்குகளை மத்தேயு உள்ளடக்கி உள்ளது. அடுத்ததாக தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றம். இயேசுவின் வாழ்க்கையும் ஊழியமும் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை எவ்வாறு நிறைவேற்றின என்பதை மத்தேயு மீண்டும் மீண்டும் காட்டுகிறார். இது கடவுளுடைய இறையாண்மையையும் திட்டத்தையும் நிரூபிக்கிறது. அடுத்ததாக இயேசுவுக்கும் யூத தலைவர்களுக்கும் இடையிலான பதற்றம். இயேசுவுக்கும் பரிசேயர்கள், சதுசேயர்கள் மற்றும் பிற யூத தலைவர்களுக்கும் இடையே வளர்ந்து வரும் எதிர்ப்பை மத்தேயு அழகாக சித்தரிக்கிறார். இயேசுவின் போதனைகளுக்கும் பாரம்பரிய யூத நடைமுறைகளுக்கும் இடையிலான மோதலை எடுத்து காட்டுகிறார். மத்தேயு நற்செய்தியில் உள்ள இந்த தனித்துவமான கூறுகள் இயேசுவின் வாழ்க்கை, போதனைகள் மற்றும் ஊழியம் பற்றிய மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை வழங்குகின்றன. அத்துடன் ஆரம்ப கால கிறிஸ்தவ சமூகம் அவரது முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்கின்றன. இந்த காஸ்பல் ஆஃப் மேத்யூ மூலம் நமக்கு வாழ்க்கை பயன்பாடுகள், நமக்கு கிடைக்கும் பாடங்கள் என்ன என்று பார்த்தோம் என்றால், நடைமுறையான வழிகளில் உங்கள் விசுவாசத்தை வாழுங்கள். உங்கள் உறவுகளில்
அன்பு மற்றும் இரக்கத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள். உங்கள் சிலுவையை எடுத்துக்கொண்டு தினமும் இயேசுவை பின்பற்றுங்கள். இயேசுவின் போதனைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் நியாய தீர்ப்பை எதிர்கொள்வீர்கள் என்பதை அறிந்து கடவுளுக்கு கணக்கு கொடுக்கும் வாழ்க்கையை வாழுங்கள். இந்த முக்கிய குறிப்புகள் மற்றும் பயன்பாடுகள் மத்தேயுவின் சுவிசேஷத்தின் போதனைகளை நம் வாழ்க்கையில் பயன்படுத்த உதவும் என்று நாம் நம்புகிறோம். இது மத்தேயு புஸ்தகத்தின் ஷார்ட் சம்மரி. So, Amen, and that is the end of Gospel of Matthew. So, 1 மக்கேபேர் 2 மக்கேபேர் புஸ்தகம் மற்றும் புதிய ஏற்பாட்டு மத்தேயு புஸ்தகத்தின் keynotes comes to an end. Amen, and over to you all. So, எவ்வளவு டைம் இருக்கு நமக்கு தெரியல. So, யாராவது ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லுங்க. Time to close, I think. So, over to you all. You all can share. I hope the keynotes was clear. It's very difficult to talk in Tamil, all this history, Maccabees and all. So, என்னால முடிந்த அளவு நான் பேசியிருக்கேன். So, நீங்க சொல்லுங்க. It was very clear, ma'am. It was very clear. Thank you. இன்னொன்னு கூட சொன்னீங்க, இந்த பழைய ஏற்பாடு நூல்கள்லாம் நாங்க இந்த வெறிவரெல்லாம் இருக்கிறது எப்ப வேணாலும் போட்டு பார்க்கலாம்னு. அது மிக்க மகிழ்ச்சியான செய்தி. எங்களால் முடிந்தாலும் நாங்க போட்டு திரும்ப கேட்டு பார்க்குறோம் சிஸ்டர். எஸ் சார், இந்த பேர் போட்டிங்கன்னா கிடைக்கும். SHC சேக்ரெட் ஹார்ட். நான் சேக்ரெட் ஹார்ட் இருக்கும் அங்க எல்லா உங்க கோயில்ல சேக்ரெட் ஹார்ட்னு சேவ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்க ஹார்ட் சிம்பிள் போட்டாலே உங்க சேக்ரெட் ஹார்ட் சர்ச் கிடைக்கும். ஸோ சேக்ரெட் ஹார்ட் சர்ச் எல்லாம் தமிழ்ல தான் இருக்கும். ஸோ அப்படியே பேருங்க இருக்கும். உங்களுக்கு எந்த புஸ்தகம் பேருங்க இங்கிலீஷ்ல இருக்கும். டியூட்ரானமி, எக்ஸடஸ், ஜெனசிஸ், எந்த புஸ்தகம் வேணாலும் நீங்க கேட்கலாம். ஆனா பேசுறது தமிழ்ல இருக்கும். ஸோ யூ கேன் டேக் இட் அண்ட் யூ கேன் ஹியர் எனி டைம். உங்களுக்கு எந்த ஒரு புஸ்தகம் நீங்க படிக்கிறீங்கோ, ஏதோ ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, நீங்க எப்பவுமே நீங்க கேட்கலாம், அதை யூஸ் பண்ணலாம். ஆண்டவர் நம்மோடு கண்டிப்பாக பேசுவார். இன்னும் யாராவது பேசுறதுன்னா பேசுங்க, சிஸ்டர் இருக்காங்க. இல்ல நான் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்லப்பா. ரனிமா ஒரு எவ்வளவு நிமிஷம் இருக்கு? 1 or 2 minutes automatically cut ஆயிடும். கட். சரி, 1 or 2 minutes இருக்கு, அவ்வளவுதான். Real thanks to all of you. சிறுதி ஆண்டவர் கோயில் மக்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஆண்டவரின் அனுகிரகம் நம்மோடு இருக்கட்டும். And take care. Good night. God bless. Thank you all so much. Good night, ma'am. Thank Take you. care. Good night.